கூட வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட 2024-25ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை அது விஷயமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு தேசிய நூலக பொறுப்பாளர் ஆசிரியர் ஆச்சாரியா அவர்களும், தேசிய பொதுக்குழு உறுப்பினர் புரட்சி தாசன் அவர்களும், மாநில இணை பொருளாளர் சிவசங்கர் அவர்களும் எல்லாம் சந்திச்சு வந்திருக்காங்க. மக்களுக்கான பட்ஜெட், மக்கள் நல பட்ஜெட் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அள்ளி கொடுத்திருக்கிறது. மாவட்ட தலைமை தலைமையில் மரியாதைக்கு நம்ம சகோதரர் ஆசீர்வாதமும் மரியாதைக்குரிய இப்போ இந்த இந்த இன்டர்வியூவை ஊடக சந்திப்பை 2 பிளானாக வச்சுக்கலாம். ஒன்று வந்து பட்ஜெட், இன்னொன்று அதர் தன் பட்ஜெட். அதனால் உங்கள் கொஸ்டினை இன்சார்பாக பட்ஜெட் சம்மந்தமாக ஜி வந்து முதல்ல பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அதுக்கான பதில், அப்புறம் அரசியல் வந்து நான் பேசுகிறேன். தேவைப்பட்டால் உங்களோட இன்ட்ரோடக்ஷன். இவ்வளோதான், ஷார்ட் அண்ட் நீட்டாக பிடிச்சது. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு மண்ணின் மைந்தன். உங்களை மாதிரி நான் ஒரு பத்திரிகையாளர். திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் வந்து பத்திரிகை துறை அதனுடைய முதல் பேட்சுடைய மாணவன். பிறகு பத்திரிகை துறையிலிருந்து அரசு துறையிலிருந்து இப்பொழுது அரசியல் துறை. இதில் வந்து இன்னைக்கு காலையில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து அவர் வந்து ஒரு சில பாயிண்ட்டுகளை அவரை வந்து எடுத்து சொல்கிறார். அதாவது வீடியோ ஷூட் அவரே ஷூட் பண்ணி அவரே வந்து வெளியிட்டுள்ள அதில் வந்து குறிப்பாக ஒரு 3-4 விஷயங்களை பற்றி அவர் பேசுகிறார். முதல் விஷயம் வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு எதுவுமே செய்யவில்லை, எந்த ஒரு நிதியும் வழங்கவில்லை, பட்ஜெட்டில் எந்த ஒரு ஒதுக்கீடும் செய்யவில்லை. அது வந்து அவர் வைக்கிற முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது வந்து அவர் சொல்றது வந்து கல்வித்துறைக்கு வந்து எந்த ஒரு ஒதுக்கீடுமே மத்திய அரசு செய்யவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அப்புறம் மூன்றாவது வந்து தன்னைத்தானே வந்து புகழ்ந்து கொள்ளக்கூடியது, என்னை அப்பா என்று அழைத்தால் நான் பெருமைப்படுவேன், அது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெருமையாக அமையும், ஒரு பொறுப்பாகவும் அமையும் அப்படின்னு பேசுறாரு. அதுக்கப்புறம் பேசுறதெல்லாம் வந்து நமக்கு இந்த இன்டர்வியூக்கு சம்மந்தம் இல்லை, அதனால நம்ம அதை வந்து புறம் தள்ளிடலாம். முதல்ல வந்து அவர் சொல்றது மத்திய அரசு மாநில அரசுக்கு எதுவுமே செய்யவில்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அவர் வந்து எங்கள் மேல், அதாவது மோடி அரசு மேல், பாஜக அரசு மேல் வந்து வச்சுள்ளார். அதுக்கு வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது. பட்ஜெட் வந்து இந்த முறை 11வது முறையாக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு 8வது முறையாக அவர் வந்து ஒரு மாபெரும் பட்ஜெட்டை, அதாவது 50 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். இதற்கு முன்பு வந்து காங்கிரஸ் திமுக அந்த கூட்டணி அரசு இருக்கும் பொழுது 2004 முதல் 2014 வரை அவங்களுடைய பட்ஜெட்டை, அதாவது வந்து திரு ப. சிதம்பரம் தாக்கல் செய்த அந்த பட்ஜெட்டுடைய மொத்த மதிப்பே 15 லட்சம் கோடி ரூபாய் தான். ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 3 மடங்குக்கு அதிகமாக 50 லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை வந்து வழங்கியுள்ளார். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்துள்ளார் அதையும் வந்து பட்டியலிட்டுள்ளார். பட்ஜெட்டில் அதை பற்றி விரிவாகவும் பேசியுள்ளார். நேற்று பட்ஜெட் விளக்க கூட்டமானது பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலும் அவர் விளக்கி சொல்லியுள்ளார். அதாவது மொத்தமாக மத்திய அரசு வசூலிக்கின்ற அந்த வரியை பகிர்ந்து அளிக்கிறது. அதாவது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பகிர்ந்து அளிப்பது வந்து வரி பகிர்மானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து அவங்க ஆட்சி செஞ்ச, அதாவது காங்கிரஸ் திமுக ஆட்சி செஞ்ச அந்த 10 ஆண்டுகளில் அவங்க வந்து வெறுமனே தமிழ்நாட்டுக்கு
90,000 கோடி ரூபாய் தான் வந்து கொடுத்தாங்க. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக மோடி அரசு 2,93,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு வழங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு திட்டங்களுக்கு வழங்கக்கூடிய நிதி உதவி, அந்த கிராண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 207% கூடுதலாக 2,55,000 கோடி ரூபாய் மோடி அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு வழங்கியுள்ளது. இதை எல்லாமே வந்து மறைச்சுவிட்டு தமிழ்நாட்டுக்கு மோடி அரசு எதுவுமே செய்யவில்லை அப்படி என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்துள்ளார். அதற்கு நாங்கள் விரிவாக பதில் அளிக்க விரும்புகிறோம். முதலாக வந்து நேரடியாக வரி பங்கீடு, அதாவது மொத்தமாக வந்த வரியில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பணம் வந்து 1,73,000 கோடி ரூபாய். இது வந்து வரியிலிருந்து மட்டும் கொடுத்தது. அது இல்லாம திட்டங்களுக்கு தனித்தனியாக பணம் கொடுத்தது என்ன அப்படின்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு மத்திய அரசு 38,000 கோடி ரூபாய் கொடுத்துள்ளது. இன்னைக்கு கூட அவர் சொல்லியிருக்காரு அந்த பணம் கம்மி அப்படின்னு. அவருக்கு ஒரு விஷயம் தெரியல. ஒவ்வொரு ஏப்ரல் மாசமும் வந்து எப்படி விலைவாசி கூடுகிறதோ அந்த விலைவாசிக்கு தகுந்தா போல் கொடுக்கப்படக்கூடிய அந்த பணமும் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு அதை பற்றி தெரியும். குளம் குட்டை வந்து தோண்டப்படுகிறது. அவர்களுக்கு அந்த 100 நாள் வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊதியமும் ஒவ்வொரு வருடமும் கூடிக்கொண்டே வருகிறது. அடுத்ததாக விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய கௌரவம், அது வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த 4 வருடங்கள், நான் இந்த கணக்கு சொல்றதெல்லாம் இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 2021க்கு பிறகு இந்த 4 வருடங்களில் கொடுக்கப்பட்ட தொகை மட்டுமே நான் பட்டியலிட்டுக் கொள்கிறேன். மீதி அதிகமா, அதாவது கடந்த 10 வருடமாக பேசணும், அதை பற்றி பிறகு வந்து விரிவாக சொல்லலாம். 6,200 கோடி ரூபாய் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்காக நாம் கொடுத்துள்ளோம். அப்புறமேட்டு பள்ளிக்கூடத்துல மாணவர்களுடைய கல்விக்காக 5,880 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம். மோடி அரசு தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துள்ளது. அதே மாதிரி நம்ம பள்ளிக்கூடத்துல இவங்கெல்லாம் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது வந்து ஊட்டச்சத்து உணவு. இப்ப காலையிலயும் வந்து உணவு போடுறாங்க, நல்லது, நல்ல விஷயம். ஆனா அதுக்கு கூடிய பணம் கூட மத்திய அரசுல இருந்து தான் வருது. இவங்க தங்களுடைய பணத்தை வந்து செலவு பண்றதே கிடையாது. அந்த பணம் மட்டும் பாத்தீங்கன்னா 2,800 கோடி ரூபாய் அதுக்காக திட்டம் வந்து மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய பணம். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை கட்டமைப்புக்கு மத்திய அரசு சார்பாக வழங்கக்கூடிய பணம் 5,800 கோடி ரூபாய். அதுக்கப்புறமேட்டு முதியோருக்கு ஓய்வூதியம், இதுவும் இவங்க கொடுக்கிற பணம் இல்லை, இதுவும் மோடி கொடுக்கிற பணம் தான். இது வந்து மு.க. ஸ்டாலின் கொடுக்கிற பணம் இல்லை, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்து பணம் கிடையாது. அதுக்குரிய பணமும் 2,480 கோடி ரூபாய். அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் போட்டு, அதாவது குழாய் போட்டு குடிநீர், அதுவும் மத்திய அரசோட திட்டம் தான். அதன் சார்பாக 6,000 கோடி ரூபாய். அதுக்கப்புறமேட்டு பிரதமர் வீடு கட்டும் திட்டம், அதுக்குரிய பணம் வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு 3,000 கோடி ரூபாய் கொடுத்துள்ளது. அதே மாதிரி வந்து சென்னை மெட்ரோ, அதை பத்தி இவங்க வந்து பெரிய புகார் வாசிச்சாங்க. சென்னை மெட்ரோவுக்கு வந்து பணமே கொடுக்கல அப்படின்னு. அதுக்குரிய பணமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் 41,000 கோடி ரூபாய். அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய நீண்ட பட்டியல். இந்த பட்டியலின்படி மட்டுமே தமிழ்நாடு அரசுக்கு இந்த 4 வருடங்களில் கொடுத்த தொகை 1,31,000 கோடி ரூபாய். இது மட்டும் இல்லாம மற்ற வரி பகிர்வானம், அதே மாதிரி வந்து நிதி கமிஷன் கொடுக்கிற அந்த டெவல்யூஷன் படி கொடுக்கக்கூடிய அந்த பணம் எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தோம்னா 11,50,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற மே 2021 இருந்து இன்று வரை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது 3,50,000 கோடி ரூபாய். இது எல்லாத்தையும் வந்து மறைச்சிட்டு மத்திய அரசு எதுக்குமே பணமே கொடுக்கல, மத்திய அரசு வந்து மாநில அரசை புறக்கணிக்கிறது அப்படின்னு எதை வச்சு அவர் சொல்றாரு அப்படின்றது எங்களுக்கு விளங்க. அதுக்காக தான் வந்து இந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மக்களை சந்தித்து, அதாவது மத்திய அரசு அறிவித்துள்ள நலத்திட்டங்கள், அவர்களுக்கு என்னென்ன திட்டங்கள், எவ்வளவு ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, அதை பற்றி விரிவாக மக்களிடம் போய் சந்தித்து மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அப்படி அந்த ஒரு திட்டத்தை
எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டு அதன் காரணமாக இந்த மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் தலைவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று மக்களை சந்தித்து அதற்குரிய விரிவான விளக்கத்தை நாங்கள் கொடுத்து வருகிறோம். அதுக்கப்புறமேட்டு திருச்சியை பொறுத்தவரை இரண்டு ஒரு கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, ஒண்ணு கல்வி. இங்க ஒரு எம்எல்ஏ கல்வித்துறைக்கு அமைச்சராகவும் இருக்கிறார், மகேஷ் அன்பில் பொய்யாமொழி. பட்ட பகல்ல ஒரு பொய்ய எந்த ஒரு பயமும் இல்லாம, எந்த ஒரு கூச்சநாச்சமும் இல்லாம, எந்த ஒரு அச்சமும் இல்லாம சொல்றாரு, மத்திய அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள நிதியை கொடுக்கவே இல்லை. அவரிடம் நான் சேலஞ்ச் பண்ண விரும்புகிறேன். மத்திய அரசு மாநில அரசுக்கு தொடர்ந்து எந்த அளவுக்கு அவர்களுக்கு நிதி தேவையோ அந்த நிதியும் தாண்டி கூடுதலாக நாங்கள் கொடுத்து வருகிறோம். அவர்களுடைய பிரச்சனை அவர்களுடைய பிரச்சனை, அந்த பிரச்சனையை அவர்கள் தீர்க்க வேண்டும். எந்தெந்த இடத்தில் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, அரசு சார்பாக, அலுவல் சார்பாக, துறை சார்பாக அந்த பிரச்சனைகளை அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டு அதன் பிறகு எங்களிடம் மோடி அரசிடம் கேட்டால் கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதை அனைத்தையும் விட்டுவிட்டு நாங்கள் எதுவுமே செய்யவில்லை, நாங்கள் பணத்தை வைத்துக் கொண்டுள்ளோம், எங்களுடைய பணத்தை மத்திய அரசு வழி வாங்குகிறது, ஆனால் மாறாக மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்கவில்லை, அதுவும் குறிப்பாக பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்கவில்லை என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். அவருக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறோம். 1050 கோடி ரூபாய் கடந்த 3 ஆண்டுகளில் நாங்கள் கொடுத்துள்ளோம். அந்த 1050 கோடி ரூபாய்க்கு அவர்களால் கணக்கு வழக்கு கொடுக்க முடியுமா? கம்ப்யூட்டர்களே இல்லாத பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. 2வது வகுப்பு பாடத்தில் ஆனா அவனா ஈனா அந்த கூட்டெழுத்தை கூட படிக்க முடியாத அளவுக்கு 3வது வகுப்பு மாணவர்கள், 5வது வகுப்பு மாணவர்கள் உள்ளார்கள். வெட்கக்கேடான ஒரு கல்வித்துறை இங்கு உள்ளது. அதற்கு இங்கு உள்ள எம்எல்ஏ ஒரு அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு வழங்கியுள்ள 1050 கோடி ரூபாய்க்கு எந்த ஒரு கணக்கும் இல்லை. ஆனால் அந்த கணக்கையெல்லாம் அவர்கள் புறம் தள்ளிவிட்டு அடுத்தது நாங்கள் சமகர சிக்ஷா அபியான் என்ற திட்டத்திற்கு பணம் வழங்கவில்லை என்று ஒரு பொய்யை தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். ஒரே பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்வதனால் அது உண்மையாகாது. கோயபிள்ஸ் ட்ரூத் என்று சொல்வோம். அது இப்பொழுது மக்களிடம் விழிப்புணர்வு உள்ளது. குறிப்பாக திருச்சி வாழ் மக்களுக்கு இந்த அமைச்சரை பற்றி முழுவதும் தெரியும். அவர் சொல்லக்கூடிய பொய்யை அவர்கள் அறிவார்கள். நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை, நீங்கள் செய்யக்கூடிய ஊழல்களை நீங்கள் முதலில் நிறுத்திவிட்டு உங்களுடைய கல்வித்துறையை சரிபடுத்திவிட்டு மாநில அரசு பிறகு மத்திய அரசை பற்றி என்ன கேட்க வேண்டுமோ கேட்கலாம். ஆனால் உடனடியாக கேட்பதற்கு முன்பாகவே இந்த திட்டத்திற்குரிய பணத்தை மோடி அவர்கள் கொடுப்பார்கள். அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசு எடுக்கும். ஆனால் தேவையற்ற குற்றச்சாட்டுகளை அவர் வைக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த பட்ஜெட்டோடு சேர்ந்து ஒரு சிறிய கருத்து. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த ஒரு மாவட்டம். 70% பேர் இங்கு விவசாயம் செய்கிறார்கள். இங்கு நெல் மட்டும் 60,000 ஹெக்டேரில் இங்கு பயிர் செய்யப்படுகிறது. தானியம் 44,000 ஹெக்டேர் அளவுக்கு நிலத்தில் பயிர் செய்யப்படுகிறது. கரும்பு 3,800 ஹெக்டேர். தென்னை விவசாயம் 5,115 ஹெக்டேர். விவசாயத்தை சம்பந்தப்படுத்தி முழுக்க முழுக்க 70% விவசாயத்தை நம்பியுள்ள மாவட்டம் நம்மளது திருச்சி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தொடர்ந்து விவசாயிகளுக்கு மத்திய அரசு சார்பாக கிசான் கிரெடிட் கார்டு வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு கௌரவ நிதியாக 6,000 ரூபாய் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அதில் என்னென்ன வளர்ச்சியை கொண்டு வர முடியுமோ அதற்காக உதாரணமாக வாழை எடுத்துக்கொண்ட மத்திய அரசுடைய பனானா ரிசர்ச் சென்டர் உள்ளது. அதன் மூலமாக தொடர்ந்து ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொழிற்சாலைகளை எடுத்துக்கொண்டால் திருச்சி மாவட்டம் தொழிற்சாலைகள் சென்னை, மதுரைக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் மிகப்பெரிய அளவில் இங்கு தொழிற்சாலைகள் வளர்ந்து வருகின்றன.
பெரிய தொழிற்சாலைகள், கனரக தொழிற்சாலை நாம் அனைவருக்கும் தெரியும். பாய்லர் பிளான்ட் BHEL, அப்புறமேட்டு கோல்டன் ராக் ஒர்க் ஷாப், பொன்முலை ரயில்வே தொழிற்சாலை, அதற்கு பிறகு வந்து OFD அப்படின்னு சொல்லக்கூடிய துப்பாக்கி தொழிற்சாலை, HAPP என்ற அது சார்பாக ஒரு பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட தொழில்துறை, இவை அனைத்தும் உள்ளன. இதன் காரணமாகத்தான் சென்னையிலிருந்து அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது வந்து பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் வந்து பட்டறை தொடர்ச்சியாக சென்னை, பிறகு திருச்சி, அதற்கு பிறகு சேலம், பிறகு ஓசூர், அதுவரை போகிறது. திருச்சியை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு முழு காரணம் இத்தகைய கனரக நிறுவனங்கள் இங்கு இருப்பதன் காரணமாக. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு, அதாவது குறு சிறு நடுத்தர தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அவர்களுக்கு ஒரு கடனுதவி வசதியை நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இதுவரை அவர்களுக்கு வழங்கப்பட்ட 5 கோடி அந்த வசதி, கடன் வசதி இப்பொழுது 10 கோடியாக மாறியுள்ளது. அதே போல் ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய அந்த சிறு நிறுவனங்களுக்கு எந்தெந்த நிறுவனங்களில் இன்னோவேஷன் எப்படின்று ஒரு புதிய அரிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இதுவரை 10 கோடி ரூபாய் கொடுத்த நிதி உதவி இனிமேல் 20 கோடி ரூபாயாக, அதாவது இரட்டை மடங்காக ஆக்க அதற்குரிய அந்த பொறுப்பும் இந்த பட்ஜெட்டில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டின் காரணமாக திருச்சி மாவட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பலன் பெற வாய்ப்புள்ளது. அந்த குறு சிறு மற்றும் நடுத்தர அந்த தொழிற்சாலைகளுக்குரிய அந்த டெபினிஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இந்தந்த தொழிற்சாலை இந்தந்த பகுதிகளில் அமையும் அப்படின்றது, அதையும் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள், திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மாற்றி அமைத்துள்ளார்கள். அதன் காரணமாக இந்த தொழிற்சாலைகளுக்கு மேலும் வலுப்பெற அவர்களுக்கு வந்து மத்திய அரசின் சார்பாக, அதாவது மோடியின் கேரண்டி, அதாவது மோடி அளிக்கக்கூடிய கேரண்டியின் காரணமாக வங்கிகளின் வசதியோடு கூடிய ஒரு லோன் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதை அதிகபட்சமாக திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த குறு சிறு நடுத்தர தொழிற்சாலைகள் மிகவும் அதிக அளவில் பயன்பெற வாய்ப்பு உள்ளது. இப்ப பட்ஜெட் சம்பந்தமான கேள்விகள் அப்புறம் கேள்வி செஷன்ல வச்சுக்கலாம். பட்ஜெட் சம்பந்தமா என்ன சொல்லுவாங்க, இப்ப இந்த மோடி அரசினுடைய 3வது அமர்வுல தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற 12வது நிதிநிலை அறிக்கைய 8வது முறையாக மண்ணின் மகள், நம்ம ஸ்ரீரங்கத்துக்கும் மதுரைக்கும் சொந்தக்காரியா இருக்கக்கூடிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பச்சை தமிழச்சி பாராளுமன்றத்துல 8வது முறையா தாக்கல் செய்திருக்காங்க. இதற்கு இந்த 7 கோடி தமிழர்களும் முதல்ல கொண்டாடணும், கைத்தட்டணும், வரவேற்கணும். கொண்டாடினாலும் கைத்தட்டினாலும் வரவேற்கிறதுனாலும் கேலி கிண்டல் பேசாமாவது குறைந்தபட்ச நாகரிகத்தை தமிழ் மக்கள் கடைபிடிக்கிறார்கள். ஆனா அந்த திராவிட இயக்கம் வேண்டாத வேலையை செய்து கொண்டிருக்கிறது. முதல் விஷயமா, அதாவது நீங்க வானோக்கி வாழும் உலகலாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் கொடி, இதுதான் பட்ஜெட்ல பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி முகப்புலையே பட்ஜெட்ல எடுத்த எடுப்புலையே வானோக்கி வாழும் உலகலாம் மன்னன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு உலகமெல்லாம் எப்படி வானத்தை நோக்கி வாழ்றாங்களோ அது மாதிரி மன்னவனுடைய கோல் நோக்கி அவருடைய செங்கோலை நோக்கி குடிகள் இருக்கின்றன என்கிற திருக்குறளை முதலிலே சொல்லிவிட்டுத்தான் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அப்ப குறளோவியம் வரைந்த கலைஞரின் வழிவந்த இவர்கள் திருக்குறளை முதலிலே எடுத்து எம்பிய, இங்க எத்தனை மொழி இருக்கு, எத்தனை இலக்கியம் இருக்கு, எத்தனை கலாச்சாரம், எத்தனை பண்பாடு, எத்தனை வேறுபாடுகள் இருக்கு, அத்தனைக்கு மத்தியில திருக்குறளை, தமிழ்நாட்டு பட்ஜெட் இல்ல இந்தியாவுடைய பட்ஜெட் தொடர்ச்சியா அது மாதிரி திருக்குறள் இடம்பெற்றிருக்கு. ஆனா இந்த முறை, கடந்த முறை திருக்குறள் கூட இடம்பெறவில்லையே என்று கதறியவர்கள் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள். கடந்த முறை திருக்குறள் இல்லையே என்று கதறியவர்கள் இந்த முறை திருக்குறள் இருக்கிறதே அதற்காவது நன்றி அப்படின்னு குறைந்தபட்ச நாகரிகத்தை கூட அவர்கள் கடைபிடிக்கவில்லை. நம்பர் 1. அதற்கு அடுத்தபடியா
நீங்க இந்த பட்ஜெட் வந்துட்டு 4 பில்லர் மேல எழுப்பப்பட்டதுங்க. அதான் ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற அடிநாதத்திலிருந்து, அந்தியோதயா என்கிற அடிநாதத்திலிருந்து, ஏகாத்ம மாணவ தர்சன் அப்படிங்கிற அடியாளத்திலிருந்து எழுந்த இந்த மோடி அரசின் 3வது பருவம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். பாரதி சொன்னான். உழவு ஒரு பில்லர், தொழில் ஒரு பில்லர், அதான் மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், சிறு குறு தொழில்கள். அதுக்கு அடுத்தாப்புல இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார். என்ன இன்வெஸ்ட்மெண்ட்? 4th பில்லர் எக்ஸ்போர்ட் செக்டார். அப்ப இதுதான் இந்தியாவுடைய பட்ஜெட்டை 4 பக்கமாக சொல்ல வேண்டுமானால், 4 தலைப்பாக சொல்ல வேண்டுமானால், முதலிலே உழவு மிகப்பெரிய அளவுக்கு. ஏன்னா இந்தியா வந்து அக்ரிகல்ச்சுரல் எக்கானமி, விவசாய பொருளாதார நாடு. இண்டஸ்ட்ரியல் எக்கானமி கிடையாது, அதே மாதிரி ஃபியூல் எக்கானமி கிடையாது. நம்ம வந்து முழுக்க முழுக்க அது மாதிரி சி எக்கானமி கிடையாது, மில்க் எக்கானமி. இது முழுக்க முழுக்க ஒரு விவசாய பொருளாதாரத்தை சார்ந்த நாடு. இன்னமும் கூட 70% மக்கள் விவசாயத்தை நம்பித்தான் இருக்கிறார்கள். திருச்சி மாத்திரமல்ல, இந்தியா முழுவதுமே. உலகத்துல ஆகச்சிறந்த டெல்டாக்கள் இங்கேதான் இருக்கிறது. அது காவிரி டெல்டாவா இருக்கட்டும், கங்கை டெல்டாவா இருக்கட்டும், மகாநதி டெல்டாவா இருக்கட்டும், ஒரிசா டெல்டா, எந்த டெல்டாவா இருந்தாலும் உலகத்துல ஆகச்சிறந்த பெரிய டெல்டாக்கள் இங்கேதான் இருக்கிறது. வற்றாத ஜீவநதிகள் இங்கேதான் இருக்கிறது. மழை வளத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய வெப்பமண்டல காடுகள் இங்கேதான் இருக்கிறது. தண்ணீர் பெருக்க சூழ்நிலை இங்குதான் இருக்கிறது. ஆகையினால இது இயல்பா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்சஸ். இந்த ரிசோர்சஸ் வச்சு டெவலப் பண்ணணும் அப்படின்னு அதாவது ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு பாருங்க. அதனால தினமும் பாடுபடு வயல்காட்டில் உலகம் உண்பெயரை சொல்லும் அயல்நாட்டில் எம்ஜிஆர் பாடுற மாதிரி விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த நாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உலகம் பேசும் அயல்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி உழவுக்கும் தொழிலுக்கும் முதலீட்டிற்கும் ஏற்றுமதிக்குமான ஆகச்சிறந்த பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. இதுதான். இதுல சப்கிளாஸ்ல உள்ளவர்களையும் எவ்வளவு என்ன புள்ளி வரணும்னா எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கூகுள்ல மற்றதெல்லாம் கிடைக்கும். அண்ணனும் சொல்லியிருக்கிறாங்க. 4 முடிஞ்சிருச்சுங்க. இப்ப நான் கேட்கிறேன், திமுக வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, இந்த பட்ஜெட் விளக்க கூட்டத்தை இது மாதிரி ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களையும் சந்திச்சு பத்திரிகையாளர்கிட்டையும் மக்கள்கிட்டையும் ஊடக வாயிலாக நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வைத்ததற்கான காரணம் இந்த திமுகவுடைய பொய் பிரச்சாரம். அதை முறியடிப்பதற்கான உண்மை பிரச்சாரத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம். அதனால எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய திராவிட இயக்கத்துக்கு, திராவிட கழகத்திற்கு, திராவிட ஸ்டாக்குகளுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லைன்னா அந்த சந்திப்பே நடக்காது. அதுல அவங்க சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கு என்று எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு என்று ஒதுக்கப்பட்ட போது பாராட்டல. திரும்ப திரும்ப அவங்க தப்பு பண்றாங்க. நேற்றைக்கு ஒரு நியாயம், இன்னைக்கு ஒரு நியாயம். போன வருடம் திருக்குறள் இல்லையே என்று குறைபட்டார்கள். இந்த வருடம் திருக்குறள் இருக்கிறது, அதுக்காண்டி வாழ்த்து சொல்லல. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு டிஃபென்ஸ் காரிடார், பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு அவ்வளவு பெரிய காரிடாரை கொண்டு வரும் பொழுது கூட பாராட்டல. அப்ப உடான் திட்டத்துல 5 புதிய விமான நிலையங்கள் புதுப்பிக்கப்படுது. காரைக்குடியில் விமான நிலையம் வரப்போகுது. இதையெல்லாம் நான் கேட்கிறேன், காரைக்குடி தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? தயவுசெய்து ஊடக நீங்க 4வது தூண் அப்படின்னு சொல்லி, ஜனநாயகத்துடைய 4வது தூண் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க, நாங்க நம்புறோம். உண்மையை எதிர்க்கட்சி பேச மாட்டாங்க. தயவுசெய்து நீங்க பேசுங்க. காரைக்குடியில 2ஆம் உலகப் போர்ல அவசர காலத்திற்கு, போர்க்காலத்திற்கு அங்க இன்னும் இருக்கிறது அங்க ரன்வே. அதாவது பராமரிக்கப்படாத சூழ்நிலை கூட இப்ப கூட போயிட்டா இருக்கலாம். ரபேல் விமானத்துக்கு அது கூட தேவையில்லை, வயக்காட்ட கூட இருக்கலாம். ஆக இப்ப காரைக்குடிக்கு பிளைட் வரப்போகுது, ஏர்போர்ட் வரப்போகுது. திருச்சி பன்னாட்டு விமான நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த ஃபண்டெல்லாம் இங்கே இருந்து வந்தது. தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு பொத்தாம் பொதுவா சொன்னா, தயவு செய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மக்கள் முன்பாக குற்றவாளி கூண்டிலே நாங்கள் நிறுத்துகிறோம். சம்மான் நிதி விவசாயிகளுக்கான வெகுமதி தொகை இந்தியாவிலேயே ஊபியில 22 கோடி பேர் இருக்கான். அதை விட தமிழ்நாட்டில் அதிகமா வாங்கிட்டு இருக்கோம். அப்ப சம்மான் நிதி வந்து மத்திய அரசு கொடுக்கலையா? விவசாயிகளுக்கான சன்மான தொகை, வெகுமதி தொகை மத்திய அரசு கொடுக்கலையா? மோடி வீடு ஆவாஸ் யோஜனா, இங்கதான் அதிகமா வீடு கட்டப்பட்டு இருக்கு. அந்த பணம் மத்திய அரசு கொடுக்கலையா? ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு தண்ணீர் பைப்பு குழாய்
ஜல் சக்தி மூலமா இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து மோடி கொடுக்கலையா? இலவச கேஸ் சிலிண்டர் மானியம் மோடி கொடுக்கலையா? கிசான் கிரெடிட் கார்டு மோடி கொடுக்கலையா? அது மாதிரி முத்ரா கடன் மோடி கொடுக்கலையா? அது மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியா மோடி கொடுக்கலையா? ஸ்டாண்ட் அப் இந்தியா மோடி கொடுக்கலையா? மேக் இன் இந்தியா மோடி கொடுக்கலையா? பாரத் அந்த ஆயுஷ்மான் பாரத் அந்த 5 லட்சம் ரூபாய் காப்பீடு மோடி கொடுக்கலையா? எல்லாத்துக்கும் மேல 32,000 கோடி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான திட்டம் வந்துட்டு விஸ்வகர்மா திட்டம். இவங்களுக்கு என்ன நினைப்புனா, விஸ்வகர்மான்னா ஆசாரி, அதாவது தச்சர், பட்டர், கொள்ளர், கண்ணார், அது மாதிரி கல்லாசாரி, இந்த 5 பேர் தான் விஸ்வகர்மா நினைச்சிருந்தாங்க, ஐவனை கலைஞர். ஆனா அதை தாண்டி செங்கல் இருக்கிறவன், வாழை சுமக்கிறவன், வாழைகளை வெட்டுறவன், அது மாதிரி வாய்க்கால் வெட்டுறவன், அது மாதிரி பனைமலை ஏறுறவன், இது மாதிரி கல் உடைக்கிறவன், எல்லாத்தையும் கொண்டு 32 தொழில்களை ஒன்றாக்கி விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லி தலா 2 லட்சம் வட்டி இல்லாத கடன் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கோடிக்கணக்கான பேருக்கு கிடைச்சிருக்கும். இதை தடுத்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் ராஜாஜினி. எப்படி பணியை தூக்கி அவர் மேல போட்டாங்களோ அதே மாதிரி மறுபடியும் குல தொழிலுக்கு அனுப்புகிறார்கள் அப்படின்னு அப்பட்டமா எவ்வளவு நாள் ஏமாத்துவீங்க தமிழ்நாட்டை? அற்புதமான கல்வி திட்டம், செயல்முறை கல்வி திட்டம் தான் ராஜாஜி கொண்டாந்தாரு. காலையில விவசாயம் படிச்சா சாயந்தரம் வயலுக்கு போ, அதெல்லாம் அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல சொல்லி தர்றான். காலையில மருத்துவக் கல்லூரியில படிச்சேன்னா மதியத்துக்கு மேல ஆஸ்பத்திரி போ, காலையில இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சேன்னா மதியத்துக்கு மேல இண்டஸ்ட்ரி போ, காலையில நீ கப்பல் துறையில படிச்சேன்னா மதியத்துக்கு மேல கடலுக்குள்ள போ. இது இல்லைங்க செயல்முறை கல்வி. இந்த செயல்முறை கல்வியை குலக்கல்வின்னு சொல்லி ராஜாஜியுடைய ஓட்டை வாங்கிக்கிட்டு, ராஜாஜியுடைய ஆதரவை வாங்கிட்டு, அவருடைய கழுத்தை அறுத்து தமிழ்நாட்டுடைய கல்வியை கண்ணை திறக்காமல் 50 வருடம் ஊனமாக்கிய பெருமை இந்த திராவிட ஸ்டாக்குகளை சேரும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப இந்த ஹெட்டிங்ல எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நிதி பெருமளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, புள்ளிவரத்தோட இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று திமுக சொல்வதும், அல்லது மாயாஜால பட்ஜெட் அப்படின்னு அதிமுக, என்ன மாயாஜாலம் ஒண்ணு புரியலையே. புள்ளிவரத்தோட சொல்றோம், இது என்ன மாயாஜாலம்? அதனால தயவு செய்து தமிழ் மக்கள் இந்த திராவிட ஸ்டாக்குகளின் பொய் பிரச்சாரத்திலிருந்து விடுபட்டு உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் அவங்க பேசும்போது, நம்ம தயாநிதி மாறன் அவர்கள் பேசுகிற பொழுது ஓம் பிர்லா சொல்றாரு, எப்பா சமஸ்கிருதத்திற்கு எதற்கு பணம் ஒதுக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது செத்து போன மொழி அப்படிங்கிறாரு. 80,000 பேர் தான் இந்தியாவில் பேசுறாங்க அப்படிங்கிறார். இந்தியாவில் செத்து போன மொழியோ உயிரோட இருக்கிற மொழியோ, இந்தியாவில் ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து சமஸ்கிருதம், தமிழ். இது 2 உலகத்தின் ஆக மூத்த மொழிகள். அது சமஸ்கிருதத்தை விட தமிழ் வந்து முதன்மையான மூத்த மொழி, தொன்மையான மொழின்னு மோடி உலகமெல்லாம் சொல்லி வர. தமிழ் வழக்கு மொழியா இருக்குது, சமஸ்கிருதம் வழக்கு மொழி அல்ல. ஆனால் அது வேதங்கள்லையும் பூஜைகள்லையும் புரஸ்காரங்கள்லையும் அது வந்து பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அறவே வழக்குறிஞ்சு போகல, இலக்கியங்களா இருக்கு. அதுல இருக்கிற தரவுகள் உலகத்துல இருக்கிற எல்லாரும் பணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு செம்மையான மொழி. ஒரு உன்னுடைய தாயை நீ மதிக்கிற மாதிரி மற்ற தாயை மதிக்கணும்ல. அப்ப சமஸ்கிருதத்திற்கு ஏன் ஒதுக்குறீங்க அப்படின்னா, சமஸ்கிருதம் வெள்ளக்காரனுடைய மொழியா? சமஸ்கிருதம் வந்து இந்தியாவின் மொழி தானே. ஏன் எல்லா மொழியும் பாராட்டுற நீங்க அதை வந்துட்டு ஒரு மொழியை மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்றீங்க? ஆகையினால இந்த சமஸ்கிருதத்திற்கு அப்படி இல்லை, ஏற்கனவே 10 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்படுது பாராளுமன்ற நிகழ்ச்சிகள். இப்ப அடிஷனலா 5 மொழியில மொழிபெயர்க்கிறாங்க. அதுல சமஸ்கிருதம் வருது, ஒடியா சமஸ்கிருதம், அது மாதிரி பூரி, இந்த மாதிரி மொழிகள்லாம் வருது. இந்த 5ல மொழிபெயர்க்க கூடாதுன்னு சொல்றாரு இம்ரான் சொல்றாரு. அதுக்குதான் ஓம் பிர்லா சொல்றாரு, அப்பா தயாநிதி மாறன் உன் பேர தயாநிதிங்கிறது சமஸ்கிருதம் தான்ப்பா, உட்காருப்பா அப்படின்ட்டு. இன்னொரு செய்தி, அப்புறம் ஒரே ஒரு முக்கியமான செய்தி சொல்லிடணும். சொல்லிட்டு அப்புறம் கேள்விக்கு போயிடலாம். கேள்வி கூட இருந்தா சொல்லுவோம், அப்புறம் இந்த RS பாரதி அப்படின்னு அறிவாலயத்துடைய காவல்காரர்கள் ஒருத்தர், எங்க தலைவர் அப்படிதான் சொல்லுவாரு, நாங்களும் அப்படிதான் சொல்லுவோம். அவர் வந்து அறிவாலயத்துடைய காவல்காரர்.
எங்க கட்சியிலையும் 1 கோடி இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, தன்மானமும் சுயமரியாதையும் உள்ள இந்துக்கள் திமுகவில் 1 கோடி பேர் இருக்கிறாங்க. கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொன்ன பிறகும் திமுகவில் 1 கோடி பேர் இருக்காங்க. திருப்பரங்குன்றத்துக்கு வேல் யாத்திரை போகக்கூடாது, அப்படி மீறி போனா நாங்க கைது செய்வோம் அப்படின்னு வீட்டுக்காவலில் வைத்த பிறகும், அதுக்கப்புறம் நீதிமன்ற அனுமதி கொடுத்த பிறகும் போனவங்க மேல இரும்பு கரம் கொண்டு தாக்குவோம்னு நம்ம சட்டத்துறை அமைச்சர் சிறைத்துறை அமைச்சர் சொன்ன பிறகு 1 கோடி இந்துக்கள் இருக்கிறாங்க. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, இப்படி அறிவாலயத்துடைய காவல்காரர் பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்திலிருந்து படிச்சு நீதிபதிகள் ஆகும்போது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி பிச்சைங்கிற வார்த்தை அவங்களுக்கு வரும், நாங்க போட்ட பிச்சை. அதே மாதிரி இந்த மண்ணின் மைந்தன் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ திருமிகு பழனியாண்டி அவர்கள் அண்மையில மத்திய அரசு பட்ஜெட்டை எதிர்த்து மாநில அரசு பட்ஜெட்டை விளக்கி நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல நான் மத்திய அரசுக்கு 3 கோடி ரூபாய் பிச்சை போட்டிருக்கேன். எப்படி 1 கோடி 5 லட்சம் ரூபாய் நான் வரி செலுத்திருக்கேன், 2 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி செலுத்திருக்கேன், ஆக 3 கோடி 5 லட்சம் மத்திய அரசுக்கு நான் போட்ட பிச்சையில தான் இந்த பாஜக அரசு நடந்துகிட்டு இருக்குன்னாங்க. தயவு செய்து கண்ணியமா நியாயமா இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் சொல்லுங்க, வரி கட்டுவது என்பது மத்திய அரசுக்கு போடுகிற பிச்சையா? அப்ப வரிய பிச்சை என்று கொச்சைப்படுத்திய இந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட என்ன பண்றது? என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும், ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் நடவடிக்கை எடுக்கணும். இவர் 4 தலைமுறை பணக்காரங்கிறாரு. எலெக்ஷன் அபிடவிட் எல்லாத்தையும் இருக்கு, கூகுள்ல போய் பாருங்க. 4 தலைமுறை அபிடவிட், 4 தலைமுறை பணக்காரன்னு சொல்றாரு. இவங்க அப்பா என்ன ஜமீன்தாரா, இவங்க தாத்தா என்ன ஜமீன்தாரா, அவங்க பாட்டன் ஜமீன்தாரா, இந்த ஜமீன்தாரு இவங்களுடைய தொழில் என்ன? இவர் மேல மட்டும், அதாவது நான் சொல்ற சட்ட ஒழுங்கு வழக்கு இல்ல, அரசியல்வாதிகள் வேற வழக்கு இல்ல, கொலை கொள்ளை பயங்கரமான வழக்குகள், ஏகப்பட்ட கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது. தண்டிக்கப்பட்டு இருக்கிறார், கண்டிக்கப்பட்டு இருக்கிறார், ஆனா எம்எல்ஏவா இருக்கிறார். இந்த எம்எல்ஏ மத்திய அரசுக்கு நான் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க மந்திரி மகேஷ் அவர்களையும் நேரு அவர்களையும் ஒருமையில பேசியிருக்காரு, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைங்க. அதிமுக பத்தி பேசியிருக்காரு, சீனிவாசனை பத்தி, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. பாஜக அரசுக்கு, மோடி அரசுக்கு நான் போட்ட பிச்சை என்று சொன்னதை வன்மையாக கண்டிக்கிறேன். திரும்ப பெற வேண்டும், திரும்ப பெறாவிட்டால் அவர் மீது தகுந்த குற்றவியல் நடவடிக்கை பாஜக சார்பில் எடுக்கப்படும். கேள்வி இந்த குலத்தொழிலுக்கான கடனுதவி திட்டம் பத்தி சொன்னீங்க இல்லையா? எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப ஆசாரி சமூகத்தை சேராத ஒரு நபர் கட்சி தொழில் செய்ய போனால் அவர்களுக்கு இந்த கடனுதவி உண்டா? உண்டு. ப்ரொபஷனல் அடிப்படையா தானே, பிறப்பு எடுக்கிறதுல ப்ரொபஷனலா செய்யறது தானே இது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். விஸ்வகர்மா தான் 5 தொழில் அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க. அது விஸ்வகர்மான்னு பிரம்மாவுடைய பெயர் இருக்கிறதுனால அது விஸ்வகர்மா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரதுதான் சொல்லுது. இந்த கர்மாவை செய்கிற அனைவருமே, இப்போ வேதம் ஓதுறதும் ஓதி வைக்கிறதும் பிராமணன் சொல்லியிருக்கு. ஒரு சூத்திரம் ஓதுனா கூட அவன் பிராமணன் தான் வேதத்தின்படி. வேத வியாசர் யாரு? அவர் மீனவர் தானே. வான்மீகி யாரு? அவர் வேடவன் தானே. இன்னும் சொல்ல போனா அவர்லாம் சூத்திரம் தானே. நமக்கு தவறான தகவலே கொடுத்திருக்காங்க. எந்த சமூகத்தை சேர்ந்தவரும் கட்சி தொழில் செய்யலாம். உறுதி, அதுதான் சட்டம். அது இன்டர்பிரேஷனே இல்ல. வெரி கிளியர். வெரி கிளியர் சார். இல்ல, நான் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தேன். நான் சொல்றேன், ஆத்தென்டிக்கா நான் சொல்றேன். அதாவது விஸ்வகர்மா திட்டம் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவான திட்டம் தான். அதாவது அந்த கொடுத்திருக்கிற அந்த 15 ட்ரேடுக்கும் பொதுவான திட்டம். அதுல அவங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டா கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஆனால் மு.க. ஸ்டாலினுடைய அரசு என்ன பண்ணாங்கன்னா 5 லட்சம் விண்ணப்பங்கள் அதுக்குரிய போர்ட்டல்ல வந்திருக்குது. ஆனால் இவர்கள் வேண்டும் என்று இந்த விஸ்வகர்மா திட்டம் தொடங்கினால் மத்திய அரசுக்கு இதனால் பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரே காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த விஸ்வகர்மா திட்டத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு அங்கு முதல்வர் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை பண்ணிருக்காங்கன்னா, எந்த சமூகத்தினரும் எந்த தொழிலும் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் தொழில் செய்யலாம், அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். அந்த திட்டத்தின் பெயர் தான் விஸ்வகர்மா திட்டமே ஒழிய எந்த தொழில் செய்வது, எதை செய்யக்கூடாது அப்படின்னு யாருக்கும் எந்த ஒரு தடையும் கிடையாது.
வேண்டுமென்றே பிரதமரின் புகழிற்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டு மாநில அரசு மற்றொரு திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. அதிலும் குறிப்பாக அந்த திட்டத்தை வருவதற்கு மேற்பட்டு இருக்க வேண்டும் என்று ஒரு கிளாஸையும் சப் கிளாஸையும் அதில் வைத்துள்ளார்கள். நீங்களே சொல்லுங்க. அதாவது 35 வயசுக்கு பிறகு யாருக்கு சார் தொழில் தொடங்க வேண்டிய அந்த எண்ணம் வரும்? யார் தொழில் தொடங்குவா? 18 வயசு, 20 வயசு, 25 வயசு. அந்த சமயத்துலதான் ஒருத்தவங்க படிச்சிருந்தாலும் சரி, படிக்காம இருந்தாலும் சரி, நாமளே ஒரு தொழிலை தொடங்கலாம்ன்ற ஒரு உத்வேகம் இருக்கும். 35 வயசுக்கு பிறகு யார் அந்த இடத்துல அந்த அப்ளிகேஷன் கூட போடல. அந்த திட்டம் பிளாப் ஆயிருக்குது. இதுவரை அந்த திட்டத்துல எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்குது அப்படின்னு இவங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா யாருமே இந்த திட்டத்தை ஆதரிக்கவில்லை. விஸ்வகர்மா இனத்தவர் அந்த திட்டத்தை புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் கேட்பதெல்லாம் பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம் தான் எங்களுக்கு வேண்டும், அந்த திட்டத்தின் தான் நாங்கள் பலன் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் எங்களிடம் தொடர்ந்து கடிதம் மூலமாகவும், மின்னஞ்சல் மூலமாகவும், தொலைபேசி மூலமாகவும் மத்திய அரசை நோக்கி கூக்குரல் எழுப்புகிறார்கள். 2G வழக்கு நீண்ட காலமா இருக்கு. அதுல நீங்க முக்கிய சாட்சி. அதோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு? அதை பாருங்க. அதாவதுங்க 2G இது ஒரு கிட்டத்தட்ட அரசியல் சார்ந்திருந்தாலும் சரி, ஊழலை ஒழிக்க வேண்டும், ஊழல் வரக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்றதுல திரு நரேந்திர மோடி அவர்கள் உன்னிப்பாக இருக்கிறார்கள். 2G வழக்கை பொறுத்தவரை 2G வழக்கினுடைய மிக முக்கியமான சாட்சி அரசு சாட்சி நான் தான். அதிலும் ஐ விட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நான் தான் அதுக்குரிய சாட்சி. என்னுடைய அந்த சாட்சியத்தின் பேரில் தான் அந்த 2G வழக்கை நடந்து கொண்டு வருகிறது. இவர்களுக்கு கீழமை நீதிபதி அவர்களுக்கு அக்விட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்னது எனக்கு சாட்சியங்கள் சரியாக அமையவில்லை என்று. சிபிஐ அதற்கு எதிராக மேல்முறையீடு டெல்லி ஹைகோர்ட்டில் செய்துள்ளது. கடந்த 5 வருடங்களாக அதற்குரிய வழக்கு தினந்தோறும் விசாரிக்கப்பட்டது. போன ஆண்டு, அதாவது 2024 மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஜஸ்டிஸ் தினேஷ் குமார் சர்மா அவர்கள் இந்த வழக்கை விசாரிக்க, அதாவது இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரிக்கிறதற்கு முகாந்திரம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி தீர விசாரித்து 120 பக்கங்கள் கூறிய உத்தரவை அவர் பிறப்பித்தார். அந்த உத்தரவின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் வழங்கிய அந்த சாட்சியம் சரியான சாட்சியம். இந்த சாட்சியத்தை அடிப்படையில் கொண்டே இந்த மேல்முறையீடு வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று போன வருடம் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். நேற்று அதே வழக்கு டெல்லி ஹைகோர்ட்டில், டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்தது. ஏனென்றால் அந்த நீதிபதி அவருடைய பணி முடிந்து விட்டது. வேறொரு நீதிபதி மிகு மகாஜன் அவர்கள் அந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள். அந்த வழக்கானது தினந்தோறும் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு வழக்காக, அதாவது இந்த அப்பீல் will be heard on day to day basis அப்படின்றதுக்கு நேற்று உத்தரவு போட்டுள்ளார். அடுத்த வழக்கு தேதி மார்ச் 18ஆம் தேதி வர இருக்கிறது. மார்ச் 18 ஆரம்பித்து தினந்தோறும் இந்த வழக்கின் விசாரணை நடைபெறும். கிட்டத்தட்ட என்னென்னலாம் பேப்பர் ஒர்க் இருக்கோ அது ஏற்கனவே முடிந்து விட்டது. நீதிபதியின் முன்னால் அவர்கள் சார்பாக ஒரு சில பேர் வாதாட இருக்கிறார்கள். சிபிஐ அவர்கள் சார்பாக வாதாடுவார்கள். அதிகபட்சமாக 3 அல்லது 4 மாதங்களுக்குள் இந்த விசாரணை முடிந்து ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட் அதற்குரிய தக்க தீர்வை வழங்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சார், நீங்க சொன்னீங்கல்ல 3 கோடி ரூபா பள்ளி அனுப்பி அது இன்கம் டாக்ஸ் ஓகே, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அவர் ரீக்ளைம் பண்ணலாம். இவர் சொல்லியிருக்காரு ஒரு கட்டண குரல் பிஜேபி, திருச்சி பிஜேபி ஒரு குரல் கூட இல்லை இது வரைக்கும். இல்ல இப்ப திருச்சி பிஜேபி ஆபீஸ் நடக்குது இல்ல சார், இது வரைக்கும் அவர் பேசி 10 நாள் ஆச்சு. இருக்கட்டுங்க, ஒரு கட்டண குரல் கூட இல்ல. பட்ஜெட் சம்பந்தமா வரும்போதுதான் இல்ல உங்களுக்கு தெரியும் பேசுறது. உங்களுக்கு தெரியும் எங்க கட்சியில உட்கட்சி தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அதுல 3-4 மாதமா அமைப்பு ரீதியா அந்த ஸ்ட்ரென்த் பண்றதுல முழு கவனத்தை செலுத்தி எந்த போராட்டம், பொதுக்கூட்டம், அரசியல் நடவடிக்கையில முடிஞ்ச வரைக்கும் நாங்க தவிர்த்துக்கிட்டு ரேர் கேஸ் தான் திருப்பரங்குன்றம் அல்லது கோயம்புத்தூர் இது மாதிரி வேலைகள்ல ஈடுபடுறோம். அது மாதிரி இப்ப கூட வெற்றி விழாவை கூட ரொம்ப ஆர்கனைசேஷன் வேலையை முடிச்சுட்டு தான் அங்க போய் நாங்க நடத்துறோம் பஸ் ஸ்டாண்ட்ல. இனிமேல் தான் இன்னும் பாடியெல்லாம் ஆரம்பிக்கல. இப்ப மாவட்ட தலைவர் மட்டும்தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு.
மாவட்ட தலைவருடைய டீம் இன்னும் ஃபார்ம் ஆகல, மண்டல தலைவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு, மண்டல தலைவர் டீம் ஃபார்ம் ஆகல. அதனால டீமா நின்று பண்றது சரியா இருக்குமா, ஒன்மேன் ஆர்மியா பண்றது நல்லா இருக்குமா? நேஷனல் நியூஸ் சார், இது ஒரு சின்ன ஒரு கண்டன குரல். நீங்க நேஷனல் நியூஸா கொடுங்க சார். இது வந்து விட்ரா பண்ண சொல்லுங்க நிபந்தனை. ஏன்னா திருச்சிக்கு அசிங்கம், திருச்சியுடைய அசிங்கத்தை துடைக்க வேண்டுமானால் அதாவது வரி செலுத்துறது வந்து கௌரவங்க. அரசாங்கத்துல என்னுடைய பங்கு இருக்கு, நான் பெருமை மிகு வரி செலுத்தும் டாக்ஸ் பேயர் அப்படிங்கிறது ஒரு கௌரவங்க. அதை நான் போடுற பிச்சையில தான் மோடி ஆட்சி நடத்துறாருன்னா அப்புறம் உங்களால பிச்சையா கட்டிட்டு இருக்காரு. ஸ்டாலின் வந்து நிதி கொடுக்குறங்கிற அது பேர் பிச்சையா? அப்ப ஸ்டாலின்டே கேட்போமா? சமக்கர சிக்ஷா நிதி கேட்கிற, பிஎம்சி நிதி கேட்கிற, சர்வ சிக்ஷா அபியான் நிதி கேட்கிற, போஷன் ஸ்கீம் கேட்கிற, இப்படி இத்தனை நிதிகளுக்கு கேட்கிற, அதெல்லாம் பிச்சை தானே. உங்க பழனிகிட்டே வாங்கிக்கோங்க இந்த பிச்சையா. அவர் தான் பிச்சை எங்களுக்கு போடுறாருல, அதை உங்கள்கிட்ட வாங்கிக்கோங்க. அசிங்கம் இல்லை, இதெல்லாம் கேவலம் இல்லை. சரி, இப்ப தமிழக முதல்வர் பற்றியும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பற்றியும் அந்த குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிங்க. இப்ப 23, 24, 25 ஏற்கனவே வந்த பட்ஜெட்லாம் பார்த்துருப்பீங்க. ஒப்பீட்டு அளவுல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கடந்த நிறைவாண்டுல என்ன வந்து எத்தனை விழுக்காடு, ஒட்டுமொத்த பட்ஜெட்ல எத்தனை விழுக்காடு வந்து கொடுத்துருக்கீங்க? இப்ப எவ்வளவு வந்து அதை அதிகரிச்சிருக்கீங்க? அதே போல கல்விக்கும் அது போல ஏதாவது அந்த ஷார்ப்பா அந்த புள்ளி உரம் கொடுத்தா நல்லா இருக்கும். அதாவது இந்த வேலை வாய்ப்பு திட்டம் இல்லைங்களா, மன்ரேகா மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதுல வந்து 2 காம்பனன்ட். ஒரு காம்பனன்ட் வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம். அந்த ஊதியம் வந்து அவர்களுக்கு ஒரு பிக்ஸ்டு ரேட்ல கொடுக்கப்படும். ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதமும் அகவிலைப்படி, எப்படி அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 1 ஜனவரி 1 ஜூலை ஏறுகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் அன்னைக்கு வந்து கூடிக்கொண்டே போகும். அடுத்த கட்டமானது என்னவென்றால், அந்த ஊரக வளர்ச்சி துறையுடைய அந்த திட்டங்கள், எந்த இடத்துல வந்து குளம் வெட்டணும், எங்கு குட்டை வெட்டணும், எந்த இடத்துல ரோடு போடணும், அந்த ஊரக சாலைகள் அந்த திட்டம், அது மாதிரியான திட்டங்களுக்கு தொடர்ந்து 20% வந்து கூடுதலாக ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் அடுத்த ஆண்டுகள், அதிலும் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த கோவிட் வந்ததுக்கு பிறகு 2020, 2021 பட்ஜெட்டுக்கு பிறகு கட்டமைப்பு வசதிகளை, அது வந்து நகர்ப்புற கட்டமைப்பு வசதியாக இருந்தாலும் சரி, கிராமப்புற கட்டமைப்பு வசதியாக இருந்தாலும் சரி, அதை உயர்த்த வேண்டும் என்று 11,11,111 கோடி ரூபாய்க்கு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து அதுக்குரிய ஒதுக்கீட்டை உறுதி செய்துள்ளார். அதன் காரணமாக 15 முதல் 20% ஒவ்வொரு ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலும் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. அது ஊரக வளர்ச்சி துறையாக இருந்தாலும் சரி, சுகாதாரத்துறையாக இருந்தாலும் சரி, உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் திட்டங்களாக இருந்தாலும் சரி, சாலை வசதிகளை, அதாவது கிராம சாலைகள் மற்றும் நகரப்புற சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள், இந்த நெடுஞ்சாலைகளை வந்து எந்த அளவுக்கு அதிகப்படுத்தும், துறைமுகங்களை எங்கெங்கெல்லாம் விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து 15 முதல் 20% கூடுதல் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல ஒரு 50 விழுக்காடு மக்களுக்கு தான், அதுவும் 40 நாட்கள் தான் வேலை கொடுக்க முடியுது. அந்த அளவுக்கு தான் அந்த நிதி தமிழ்நாட்டுக்கு கிடைக்குது அப்படிங்கிற அந்த புள்ளி விவரங்களையும் அவங்க கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்த புள்ளி விவரங்களை தயவு செய்து மத்திய உள்துறை அமைச்சகத்தோட மத்திய ஊரக அமைச்சகம் இருக்கு இல்லைங்களா, ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரின்னு ஒண்ணு இருக்குது. திரு ஏ ராஜா அவர்கள் தன்னுடைய அரசியல் வரலாற்றை ஆரம்பித்ததே அந்த அமைச்சகத்தில் தான், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகத்தில் தான் அவர் ஆரம்பித்தார் முதல் முறையாக அமைச்சராக. தயவு செய்து திரு மு.க. ஸ்டாலினோ அல்லது வேறு திமுக அமைச்சர்களோ திரு ஏ ராஜா அவர்களிடம் கேட்டு தமிழக அரசுக்கு ஊரக வளர்ச்சித்துறை மூலம் எந்த அளவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, கடந்த 2021, 22, 22, 23, 23, 24, 24, 25, இப்பொழுது 25, 26 இந்த பட்டியலை தயவு செய்து பார்க்க சொல்லுங்கள். பிறகு உண்மை எது பொய் என்று வெளிச்சத்திற்கு வரும். ஸ்டாலின் கேம்பெயின் வரும்போது சொல்லியிருந்தார், மெட்ரோ ரயில் திருச்சி சாத்தியக்கூறு அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இது வரைக்கும் அறிவிப்போடே இருக்கு. நேற்று சரியான கேள்வி கேட்டீங்க. நேற்று வந்து இனிகோ இருந்தேராஜ் திருச்சி மாவட்டத்துடைய எம்எல்ஏ, அவர் வந்து ராத்திரி ஒரு சமூக வலைதளம், இந்த ட்வீட்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுல வந்து ஒரு பதிவு செய்துள்ளார். கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் வந்து விட்டது, அதற்குரிய பூர்வாங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு. அவர் கோயம்புத்தூருடைய சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, அவர் திருச்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர். அந்த திட்டத்தை எப்படியாவது பெற்று கொண்டு வர வேண்டும் என்று பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்கள் தொடர்ந்து
மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறையை அணுகி கோயம்புத்தூருக்கு மெட்ரோவை கொண்டு வந்துள்ளார். மதுரை இப்பொழுது பரிசீலனையில் உள்ளது. அதே போல் திருச்சிக்கு கண்டிப்பாக வேண்டும். இன்னைக்கு திருச்சியுடைய முனிசிபாலிட்டி லிமிட் மிக அதிகமாக பரவி போயிருக்கிறது. ஒரு தடம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையை தாண்டி போயிட்டு இருக்கு, இந்த சைடு திண்டுக்கலை தாண்டி போயிட்டு இருக்குது, இந்த சைடு பெரம்பலூர் அதை நோக்கி போயிட்டு இருக்குது. அப்படியாப்பட்ட சமயத்துல சிட்டி ரொம்ப கன்ஜஸ்டட் ஆயிடுது. அதன் காரணமாக தான் பஸ் ஸ்டாண்டே இப்ப அந்த சைடு ஒத்தி கொண்டு வந்திருக்காங்க. இப்படி விரிவாக்கப்படும் பொழுது அனைத்தையும் மெட்ரோ வசதியோடு இணைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதன் காரணமாக இவர்கள் குரல் எழுப்ப வேண்டியது திருச்சிக்கு. இவர் இனிகோ எதிராஜ் குரல் எழுப்ப வேண்டியது திருச்சிக்கு. ஆனால் அவர் கோயம்புத்தூரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் திருச்சிக்கு கண்டிப்பாக மெட்ரோ வசதி வேண்டும். அதற்கு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். மிக விரைவில் அதற்குரிய பூர்வாங்க நடவடிக்கைகள் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளோம். இன்னொரு செய்தி, அதாவது நாங்க கண்டிப்பா மெட்ரோ கொண்டு வருவோம். அததான் விரிவாக நான் சொல்றேன். அதுக்குரிய பூர்வாங்க இப்ப இந்த கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோக்கே பட்ஜெட்ல ஒண்ணும் இல்லைன்றாங்க. அதாவது சார், டிபிஆர்ல பட்ஜெட் ஒதுக்க மாட்டாங்க. அதாவது டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு பட்ஜெட் ஒதுக்கப்பட மாட்டாது. இப்ப பூர்வாங்க வேலையை ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா, அப்பதான் அதுக்குரிய பட்ஜெட் வரும். வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் அதுக்குரிய பட்ஜெட் கோயம்புத்தூருக்கு வரும், மதுரைக்கு வரும், திருச்சிக்கும் வரும். இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வி நிதியை வேறு மாநிலங்களுக்கு மத்திய அரசு மடைமாற்றுகிறதுன்னு ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. அவ்வாறு தமிழ்நாட்டுக்கு ஒரு 5000 கோடின்னு ஒதுக்கி அதை நாங்க பஞ்சாபுக்கு அனுப்புறோம் அல்லது குஜராத்துக்கு அனுப்புறோம்னு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்ததுன்னா தயவு செய்து உங்க பத்திரிகையாளர் மட்டும் இல்ல, மாநில முதல்வரோ அமைச்சரோ வெளிப்படுத்தலாம். இந்த அன்னியில அப்பட்டமா பொய் சொல்றது அயோக்கியத்தனம், சட்டப்படி அவதூறு. அந்த தகவலை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கான நிதி அப்படியேதான் இருக்கு. இந்த பட்ஜெட்ல தான் 50 லட்சம் கோடி பட்ஜெட் முதல் முறையா இந்தியாவில் போட்டிருக்கோம். 25 லட்சம் கோடி பட்ஜெட் மாநில அரசுகளுக்குன்னு ஒதுக்கி இருக்கு. 50-50. இதுக்கு முன்னாடி வரலாற்றுல மாநில அரசுகளுக்கு இந்த பங்களிப்பு கிடையாது. மாநிலங்களுக்கு இப்ப 50-50 ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு PM ஸ்ரீயோ அல்லது சமக்கர சிக்ஷானோ இந்த ஸ்கீமுக்கு தமிழ்நாடு அரசு கையெழுத்து போடவில்லை. இதுதான் அண்ணாமலைஜி அடிக்கடி சொல்றாரு. ஒரு ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட வாங்கன்னு கூப்பிடுறாங்க, இவங்க போக மாட்டேங்கிறாங்க. போய் கையெழுத்து போட்டு ஒப்பந்தப்படி பணம் பெறுவீங்களா? ஒப்பந்தமே போடாம முன்தொகை கொடுப்பீங்களா? அடுத்தடுத்த தொகை கொடுப்பீங்களா? அப்ப போய் கையெழுத்து போட வேண்டியது யாரு? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? PM ஸ்ரீல தேசிய மொழிகள் ஏதேனும் ஒண்ணு படிக்கணும், தெலுங்கையோ மலையாளத்தையோ கன்னடத்தையோ அல்லது ஒடிசாவையோ அது இந்தியையோ சமஸ்கிருதத்தையோ படிக்கணும்னு இருக்கு. அது எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறீங்க. அது உண்மையான காரணம் அதுவும் இல்ல. தமிழ்நாட்டில் 20,000 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, 10,000 CBSE போர்டு ஸ்கூல் இருக்கு. இது எல்லாத்துலயும் இந்தியும் சமஸ்கிருதமும் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப இது திமுக நடத்துற ஸ்கூல் தான் இது. அப்ப இல்ல அப்படி இல்ல சார், மும்மொழி கொள்கைன்னு இல்ல. அதாங்க மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான். ஆமா, இது PM ஸ்ரீல மட்டும்தான். சமஸ்கிருத சிக்ஷா அது கிடையாது. ஃபண்ட் கொடுத்தாச்சு. 1050 கோடி ரூபாய் நீங்க சொல்றீங்க சார். 1050 வந்துருச்சு சார். 200 கோடி பாக்கி. அதுதான் தப்பு. புள்ளி வந்து கேக்குறாங்கல்ல, கொடுங்க. இல்லங்க, தொடக்க கல்வி, நடுநிலை கல்வி, மேல்நிலை கல்வி எல்லாம் இருக்கு. ஆமா, இதுல கல்லூரி உட்பட இந்த மாநிலங்கள்லாம் நல்லா படிச்சு முன்னேறி இருக்காங்க. அதுல பெண் கல்வி இப்படி இருக்கு, அப்படி ஏதாவது புள்ளி விவரங்கள் இருக்கா? இருக்கு. நம்ம தமிழ்நாட்டையும் சொல்லக்கூடிய மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்த மாநிலங்கள்லாம் படிச்சு முன்னேறி இருக்கு அப்படின்னு ஏதாவது புள்ளி விவரம்? மும்மொழி கொள்கை என்பது இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச பிறகு தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரும் பொழுது மும்மொழி கொள்கை கொண்டு வரப்பட்டது. புதிதாக மோடி கண்டுபிடிக்கல. இப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இதுக்கு பேரு. தேசிய கல்விக் கொள்கை தான், புதுசா தான் கண்டுபிடிக்கல. தாய்மொழி ஆங்கிலம் இல்லாத எனிவன் மொழி, எனிவன் லாங்குவேஜ். ஆனா மும்மொழிங்கிறது ஹிந்தி இல்ல. எனிவன் லாங்குவேஜ் அப்படி முன் கல்வியில கேள்வி புரியுது. PM ஸ்ரீல தான் அந்த கிளாஸ் இருக்கு. சமக்கிர சிக்ஷா மத்த சர்வ சிக்ஷா அபியான் அதுலாம் இல்ல. அனைவருக்கும் கல்வி, சமத்துவத்துக்கான கல்வி அதுலாம் இல்லைங்க. இப்போ வந்திருக்கிற PM ஸ்ரீ ஸ்கூல்ல மட்டும்தான் அந்த ஃபண்ட் அந்த கிளாஸ் இருக்கு.
அதுக்கு நாங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டோங்கிறீங்க. சரி, ரைட்டு, பிடிவாதமாவே இருந்துட்டு போங்க. நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் கற்றுக் கொடுத்து காசு பண்ணிக்கீங்க, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல கற்றுக் கொடுத்து ஃப்ரீயா பிள்ளைங்க கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நல்ல நப்பே வச்சுக்கோங்க. ஆனா நீ இதுக்கு ஏற்பாடு பண்ணுமா இல்லையா? ஒன்று சுப்ரீம் கோர்ட்டு போங்க, இல்ல நேரடியாக கல்வி மந்திரியை போய் பாருங்க. ஆஸ் பர் அவர் கவர்மெண்ட் பாலிசி எங்களுக்கு 2 மொழி கொள்கை தான். இதை நேருஜி காலத்துல இருந்து நாங்க நிறைவேற்றி வருகிறோம். அதனால 3வது மொழிக்கு இடம் இல்ல. ஓடி வந்து ஹிந்தி பண்ண பாட்டெல்லாம் பாடி முடிச்சுக்கோங்க. முடிச்சுக்கிட்டு நீங்க இது அன்னையா எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? அதாவது போன வருஷம் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி, அதாவது தலைமைச் செயலாளர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் சிவதாஸ் மீனா அவர்கள், இப்போ வந்து அவர் அந்த பதவியிலிருந்து போயிட்டார், இன்னொரு பதவிக்கு போயிட்டார். அவர் வந்து தெளிவாக சொல்கிறார், நாங்கள் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம், அதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் ஆரம்பியுங்கள். அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்றது கையெழுத்து. யார் கையெழுத்து? மத்திய அரசு. மத்திய அரசுல மனிதவளத்துறை அமைச்சகமும் மாநில அரசுடைய கல்வித்துறையும் கையெழுத்து. அங்க இருந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடைய முதல் வரைவு இங்க அனுப்பி வைக்கப்பட்டது. இங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. நான் கேட்கிற கேள்வி, எங்க கட்சி கேட்கிற கேள்வி, எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கேட்கிற கேள்வி, ஒரு தலைமைச் செயலாளர் முதலமைச்சருடைய உத்தரவு இல்லாமல் அந்த கடிதத்தை டெல்லிக்கு அனுப்பினாரா? இதுக்கு முதல் பதில் அவர்கள் சொல்லட்டும். அவரே சுயேட்சையாக தன்னுடைய லெட்டர் ஹெட்டில், நான் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தேன், எனக்கு தெரியும், நாங்கள் வந்து சுயமாக எந்த ஒரு கடிதத்தையும் இன்னொரு துறைக்கோ இன்னொரு மாநிலத்துக்கோ இன்னொரு மத்திய அரசுக்கோ அனுப்ப முடியாது. அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் அந்த கோப்பை கையெழுத்திருப்பார்கள். அதற்கு பிறகுதான் ஒரு அரசு அதிகாரி இன்னொரு அரசு அதிகாரிக்கு கடிதம் எழுத வேண்டும். திரு சிவதாஸ் மீனா அவர்கள் டெல்லிக்கு அனுப்பிய கடிதத்தை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் என்ற முறையில் பார்த்தாரா, பார்க்கவில்லையா? அதற்கு ஒப்புதல் வழங்கினாரா, வழங்கவில்லையா? அந்த கோப்பை ஆர்டிஐயில் வழங்க அவருக்கு தெம்பு இருக்கிறதா, திராணி இருக்கிறதா? அல்லது பொதுவெளியில் அதை வைப்பதற்கு ஃபேக்ட் செக் அப்படின்றது ஒரு துறையே மாநில அரசு இங்கு நடத்தி வருகிறது. நாங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை எழுப்பி வருகிறோம். அந்த ஃபேக்ட் செக் டிபார்ட்மெண்டே இல்லை, இதை முதலமைச்சர் பார்க்காமலே சிவதாஸ் மீனா அவர்கள் மத்திய அரசுக்கு எழுதினார்கள் என்று சொன்னால் சிவதாஸ் மீனா அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். ஆக எது உண்மை எது பொய் என்பதை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட வேண்டும். அப்பொழுதுதான் எது உண்மை என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். எங்களை பொறுத்தவரை அவர்கள் சொன்னார்கள், பிஎம் ஸ்ரீ திட்டத்தை மத்திய அரசு சார்பாக நீங்கள் நடத்தும் அந்த திட்டத்தை மாநில அரசு தமிழக அரசு ஒத்துக்கொள்கிறது, அதில் நாங்கள் கையெழுத்திட தயாராக இருக்கிறோம் என்று. இப்பொழுது ஏன் பின்வாங்குகிறார்கள்? இதை வைத்து ஏன் அரசியல் செய்கிறார்கள்? இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்றாங்க. எளிய சந்தேகம், 3 மொழி அப்படிங்கிறது உலகத்துல எங்கேயாவது 3 மொழி படிச்சவங்க முன்னேறி இருக்காங்க அப்படின்னு ஏதாவது நாடோ அந்த சமூகத்தையோ காட்ட முடியுமா? நீங்க கேட்டுக்கிறீங்க, வெரி எக்ஸாக்டா பதில் அப்புறம் பார்க்கலாம். அதாவது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி நீதாவது என்பது காணும் அப்படின்னு சொன்ன பாரதி அந்த காலத்துல 7 மொழி படிச்சிருக்காரு. அவர் யாரும் என்கரேஜ் பண்ணல, ஆனா அவரா படிச்சுட்டாரு. கம்பராமாயண தமிழத்துல ஆகச்சிறந்த காப்பியம் கூட சமஸ்கிருதம் கம்பர் படிச்சு அதுல இருந்து டிரான்ஸ்லேஷன் கொண்டு தான் கொண்டு வராரு. இதெல்லாம் கட்டாயம் இல்லாம பன்மொழி புலவர் பாண்டித்யம் பெற்றுக்கலாம். ஆனா இந்தியாவுல நாமெல்லாம் வேற்றுமை ஒற்றுமை உள்ள ஒரு நாடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த இனவழி மொழிவழி பிரச்சனைகள் மூலமா இந்தியாவை மறுபடியும் 450 சமஸ்தானமா கொண்டு போறதுக்கு ஒரு அந்நிய நாட்டு சதி இருக்கு. அதனால கல்வி திட்டத்தினால ஒரே கலாச்சாரம் ஒரே நாடு ஒரே தேசங்கிற கொள்கையில எல்லாரும் சகோதர மொழிகளை படிக்கணுங்கிற உயர்ந்த நோக்கத்துல ஆப்ஷனலா வச்சிருக்காங்க. எந்த மொழினாலும் எடுத்துக்கோங்க, மலையாளமா ஏங்க இந்த மொழி வந்து இப்பதாங்க இந்த ஸ்கீம் வருது. நீங்க சொன்னது மாதிரி முன்னுதாரணங்கள் இல்லை, இப்பதான் அது வைக்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா ஏத்துக்குங்க, வேணாம்னா இது அன்னையில எங்களுக்கு கொடுங்கன்னு ஃபைட் பண்ணுங்க, நாங்களும் வர்றோம். அதை விட்டு பொய் ஏன் சொல்றீங்க? முடிச்சுக்கலாம்.